மீரா, இதோ வந்துட்டேன். ஏய் என்னடி பண்ணுத? பார்த்தா தெரியல, காப்பி குடிக்க. எது காப்பி குடிக்கியா? போட்டோம்னா ஒண்ணு, நமக்காக தானே அண்ணன் காவடி எடுக்கான். நீ விரதத்தை பாதிலே முடிச்சா என்னடி அர்த்தம்? பசிக்கல. உனக்கு என்ன, நீ வீட்லயே கிடக்க. என்ன காலையில காலேஜ் என்சிசில உலுக்கி எடுத்துட்டானுவா. பேய் பசிக்கு. சம்முவ சாமி ஒண்ணு கோச்சிக்கிடாதுல, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இந்த விரதம் சம்முவ சாமிக்காக இல்லட்டி, நம்ம சண்முவ அண்ணனுக்காக. காப்பி போட்டுன்னு இது என்னத்த செய்ய? இத யானத்துல ஊத்தி வைக்க, பிறகு சூடு பண்ணி குடிச்சுக்க, சரியா? இந்தால ஆரத்தி எடுத்துக்க. கனி ஏட்டி, சின்னவ எங்க காணும்? எக்கா, அது ஒரு புத்தக பூச்சிலா, வீட்டு பாடம் எழுதுறேன்னு எங்கேயாச்சும் உட்கார்ந்து கிடக்கும். அண்ணே, யார்ல என் தங்கச்சிகளை நேத்து கிண்டல் பண்ணது? யாருட என் தங்கச்சிகளை கிண்டல் பண்ணது? கேட்காமலா? அவன் தான். மாதா பிதா குரு தெய்வம்னு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காவுளா? ஆனா இந்த சம்பவத்துக்கு ரத்தனா, வீரா, எசகி, கனி அவங்களுக்கு அப்புறம் தானே எல்லாம். ஆஹா, ஆரம்பிச்சிட்டாரியா இவனுங்க கிட்டயும். வாட்ச்மேன் கூட 8 மணி நேரம் தான் டூட்டி பாப்பான். தீபாவளி, பொங்கல், உழைப்பாளர் தினம்னா லீவ் எடுத்துப்பான். ஆனா 24 மணி நேரமும் 365 நாளும் வாட்ச்மேன் டூட்டி பாக்குற ஒரே ஜீவன் இந்த அண்ணன் தானே. தங்கச்சிகளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கிற வரைக்கும் எந்த அண்ணனும் தூங்குனது இல்லல. நாளா நல்லா தூங்கி 25 வருஷம் ஆச்சுல. தங்கச்சியோட வெளில போறப்போ ஒரு அண்ணனோட கஷ்டம் உங்களுக்கு எல்லாம் புரியுமா? ஹோட்டலுக்கு போய் நிம்மதியா காப்பிய பார்த்து காப்பி குடிச்சிருக்குமா? இல்ல தியேட்டருக்கு போய் திரைய பார்த்து படம் பார்த்திருக்குமா? இல்ல கோயிலுக்கு போய் சாமிய பார்த்து தான் சாமி கொண்டு வந்திருக்குமா? எப்ப எங்க இருந்து எவன் தங்கச்சிகளை பாப்பான்றத பார்த்து பார்த்தே ஒரு அண்ணனோட வாழ்க்கை முடிஞ்சு போடும்ல. ரவுண்டு கட்டி அடிச்சவன தானே பாத்திருக்கிய, இப்படி ரவுண்டு கட்டி பேசுதவன பார்த்தது இல்லையே. இப்ப பாருங்க. அது கூட பரவாயில்ல, ஒரு அண்ணனால நிம்மதியா சைட் அடிக்க முடியுமால? ஏன்னா நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறந்தியான்னு கேட்டு மனசை ரணமாக்கிடுவாளுங்கள. ஒரு பொண்ண பாரமா சுமக்கிறவன் புருஷன்ல, ஆனா அவளுகளை நெஞ்சில வச்சு பாசமா சுமக்கிறவன் தால ஒரு அண்ணன். ஒரு தங்கச்சிய வளர்த்து ஆளாக்கி கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு அதுக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்து கட்டி கொடுத்து அதுக்கு புள்ள பிறந்தா மடியில வச்சு காது குத்தி பொட்ட புள்ளையா இருந்தா சீரு செஞ்சு அதுக்கு மாப்பிள்ள பார்த்து தாய் மாமன் சீரு செஞ்சு அந்த புள்ளைக்கு கல்யாணம் ஆகும் போது அதுக்கு ஒரு தாய் மாமன் சீரு செஞ்சு தங்கச்சி மகளுக்கு தாமகனிய கட்டி கொடுத்து மறுபடியும் அவளை மருமகளா வீட்டுக்கு கொண்டு வந்து காலம் பூரா அவளை கண்ணுக்குள்ள வச்சு கடைசி வரைக்கும் ஒரு ரிட்டையர்மெண்டே இல்லாத வாழ்க்கையை வாழ்றவன் தானே ஒரு அண்ணன். பாசமலரும் முள்ளும் மலரும் தாவணி கனவுகள் கிழக்கு சீமையில என் தங்கச்சி படிச்சவ என் தங்கச்சி கல்யாணி வேதாளம் சிவகாசி நம்ம வீட்டு பிள்ளை அண்ணாத்த. இதெல்லாம் படம் நினைச்சால
ஒரு அண்ணனோட ஃபீலிங்ஸ சொல்ற பாடம்ல. ஏலே, ஒரு அண்ணன்னா யாரு தெரியுமால உங்களுக்கு? தின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பதை போல் எங்கள் பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. எங்களை சோதனையில் வீழ விடாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயரால் ஆமென். ஏலே சண்முகம், ஃபாதர், நம்ம சர்ச்சுக்கு வர்ற கிறிஸ்தவர்கள் கூட இப்படி ஜெபிச்சு நான் பார்த்ததே இல்ல. அம்புட்டு அருமையான ஜெபம் டே. ஃபாதர், இதெல்லாம் வெறும் வார்த்தையா வர்றது கிடையாது, எல்லாம் மனசுக்குள்ள இருந்து வர்றது. எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு செவ்வாய்க்கிழமை கூட நீ மிஸ் பண்ணதில்லடே. எப்படி ஃபாதர் மிஸ் பண்ண முடியும்? நம்ம நிலைமை அப்படியே. ஏலே சண்முகம், காலையில கோயிலுக்கு போற, மத்தியானம் தர்காவுல இருக்க, சாயந்தரம் சர்ச்சுக்கு வர்ற, என்னதாம்ல உன் கதை? ஃபாதர், நம்ம கஷ்டத்தெல்லாம் ஒரு ஜாமியால தீர்த்து வைக்க முடியாது. ஒரு 4-5 சாமியா ஒன்னா சேர்ந்து தானே தீர்த்து வைக்க முடியும். அந்த அளவுக்கு பிரச்சனைகளா நம்ம லைஃப்ல எவ்வியா இருக்கலாம். அத ஒரு ஜாமியை விடுறது இல்ல பாருங்க. நீ நல்லா பேசுறடே. ஃபாதர், எங்க சாமி உங்க சாமின்னு என்ன இருக்கு? சாமினால எல்லாம் ஒண்ணுதானே, ஒன்னாதானே இருக்க முடியும். கரெக்ட் தானே. நாங்க சாமிங்கிற, நீங்க ஆண்டவர்ன்றிய, அவங்க இறைவன் சொல்றாவ, எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்ல காடுன்னு சொல்லி முடிச்சிடறாவுல. என்னடே ஃபாதருக்கே பிரசங்கமா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ மனசுல பட்டது சொல்லுதே. சரிடே சரிடே, நான் வரேன். ஐயோ ஃபாதர், என்ன ஃபாதர் அதுக்குள்ள கிளம்பிட்டிய? என் கையில 4 மெழுகு வச்சிருக்க, ஏன்னு கேட்காமலே போறீங்களே. வேணாண்டே, அந்த ஒவ்வொரு மெழுகுவர்த்திக்கு பின்னாலையும் நீ ஒரு கதை வச்சிருப்ப. அத என்னன்னு கேட்டா நீ சொல்ல ஆரம்பிப்ப, பெருசா போகும். நான் இன்னும் டீ கூட குடிக்கலடா, என்னை விட்டுடுடே. ஃபாதர், அது எப்படி ஃபாதர் விட முடியும்? எத்தனை வாட்டி சொன்னாலும் என் கதையை கேட்க வேண்டியது உங்க கடமை இல்லையா? ஆண்டவரே, இது என்ன சோதனை? எதுக்கு இதுக்கெல்லாம் போய் ஆண்டவரை கூப்பிட்டு வாங்க கதையை கேளுங்க. இடே, உன்னை கடையை பார்த்து சொன்னா நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லண்ணே, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு இங்க இருந்து போகணும்னு கர்த்தருக்கு வேண்டிக்கிட்டு மெழுகுவர்த்தி போலான்னு வந்தனே. இத மெழுகுவத்தியே ஏத்துன்னு சொல்லுதாங்க. அப்படி நீங்க திரி சமாளிக்காதீங்க, வாங்க நம்ம கதையை கேளுங்க வாங்க. விட மாட்டேன். ஃபாதர், இது பல தடவை நீ சொன்ன கதை தான், கொஞ்சம் சுருக்கமா சொல்லுடே. முயற்சி பண்ணுதேன். இந்த மெழுகுவத்தி என் மூத்த தங்கச்சி ரத்னாவுக்காக. அவளுடைய ஆசை இல்லாம ஒரு வாத்தியார கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுல சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு டியூஷன் கட்டு கொடுத்து நல்ல ஒரு மனைவியா வாழணும்ன்றதே. அவளுக்கு இந்த வேலைக்கு போறதுல துளி கூட இஷ்டமே கிடையாது. அவ கனவு நினைவாகின, அதுக்காகதான் இந்த மெழுகுவத்தி. அட பாவி, வாங்கம்ல. எலே வாளே. என்ன யூடிசிங்கா பொறம்போக்கு, என்ன என்ன பண்ணத பாரு. எலே எலே, ஏன் ஏரியால யூடிசிங்கா? இனிமே உங்களை இந்த ஏரியால பார்த்தேன், முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். வீரலட்சுமில வீரலட்சுமி IPS. இது என் 3வது தங்கச்சி
எசக்கிக்காக. ஆ, அவ படிக்காத புள்ளதே, ஆனா பொறுப்பான புள்ள. ஒரு 5-6 பிள்ளைகளை பெத்துக்கிட்டு விதவிதமா அவ புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் சமைச்சு போட்டு வீட்டோட இருந்து நல்ல மருமக, நல்ல பொண்டாட்டின்னு பேர் எடுத்துக்கணும். அதுதான் அவளோட ஆசை. அந்த ஆசை நிறைவேறத்த இந்த 3வது மெழுகுவத்தி. ஒருத்தரை பத்தி கூட ஒழுங்கா தெரிஞ்சுக்க மாட்டியா நீயே? எசக்கிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது யாருன்னு தெரியும்ல? செல்லதோரண்ண என்னன்னு இன்னும் சரக்கு வரல? அட என்னன்னு அட்வான்ஸ் வேணும்னு சொல்லி இருக்கலாம்ல, நெட்ல போட்டு விடுதேன். சரி அக்கா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். என்னல கலர் ட்ரெஸ்ல போறா? அதெல்லாம் ஃபேர்வெல் டேக்கா. நீ காசு கொடு. இரு. சரில, பை. எசக்கி, காலேஜ் டூர் போனோம். போயிட்டு வாட்டி. 500, 1000 இந்தா முழுசா அம்புட்டியே வச்சுக்க. தேங்க்ஸ் எசக்கி. படிச்சா மரியாதை கிடைக்கும். நான் படிக்கல, அப்ப வேற என்ன செஞ்சா மதிப்பானுவ? 4 காசு சம்பாதிச்சா மதிப்பானுவ. பெருசா இல்லனாலும் நம்ம செலவுக்கு அடுத்தவங்க எதிர்பார்க்காம நமக்கு வேண்டியதை நாமளே சம்பாதிச்சுக்கிடணும். அதுதான் என் ஆசை. குட்டி தொழிலதிபர் ஆகணும். அது ஒண்ணும் பேராசை இல்லல. மிஸ் பரணி, எஸ் டாக்டர். நீங்க சக்சஸ்ஃபுல்லா MBBS கம்ப்ளீட் பண்ண போறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ டாக்டர். இந்த ஒரு வருஷம் ஹவுஸ் சர்ஜனையும் முடிச்சிட்டீங்கன்னா யூ வில் பிகம் a கம்ப்ளீட் டாக்டர். எஸ் டாக்டர். நல்ல மார்க்ஸ் இருக்கு. ஃபேக்கல்டிஸும் உங்களை பத்தி நல்லா சொல்றாங்க. தேங்க் யூ டாக்டர். ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. ஒரு வருஷம் ரூரல் ஏரியால நீங்க சர்வீஸ் பண்ணணும். அது முடியாதுன்னு நீங்க எக்ஸெப்ஷன் கேட்டிருந்தீங்கல்ல? ஒரு சின்ன ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்து படிச்சு டாக்டரா இருக்கீங்க. ஆனா உங்களை உருவாக்குன அந்த ஊருக்கு சர்வீஸ் பண்ண போக சொன்னா முடியாதுன்னு மறுக்கிறீங்க. இல்ல டாக்டர், அது நீங்க பிறந்த திருச்செந்தூருக்கு நீங்களே போக மாட்டேன்னு சொல்றது உங்களுக்கே தப்பா தெரியலையா? இதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போறீங்க? டாக்டர், உலகத்தோட எந்த மூலையில இருக்கிற சாதாரண கிராமத்துல கூட போய் வேலை செய்ய தயாரா இருக்கேன் டாக்டர். ஆனா திருச்செந்தூர் மட்டும் வேண்டாம். ஏன்? ஏன்னா அந்த ஊர்ல என் அப்பா இருக்காரு டாக்டர். பொட்டச்சிய ஏக்கா நான் ரெடிக்கா. கேட்டி, இத்தனை வயசாச்சு இன்னும் ஒழுங்கா பவுடர் போட வரல உனக்கு? ஏக்கா, இன்னைக்கு தேங்காய் சோறும் கறி குழம்பு வச்சிருக்கேன். எல, பள்ளிக்கூடத்துக்கு கவுச்சு கொடுக்க கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். என் கூட வேலை செய்யற பிள்ளையவெல்லாம் ஒரு மாதிரி பாப்பாளுவல. அவளுக்கு கிடைக்கிறாளுவ. நீ ஓன் இருக்க, வாரத்துல 4 நாள் இப்படி ஏதாச்சும் சாப்பிட்டாதான் கல்யாணத்துக்குள்ள ஆள் நல்லா தேர்வ. ஏ கனி, இந்தால இது பாரு, புது சம்பளம்.
பார்த்து திறக்கணும். திறக்க வரலையேன்னு போட்டு இங்கேயும் அங்கேயும் இடிச்சு நெளிச்சு கொண்டு வந்துடாதனே. எல இசக்கி, நீ ஒருத்தி இருக்க போய் தாட்டி இந்த வீட்டுல வேலையெல்லாம் சொன்னங்காம ஓடுது. அது ஊரை காக்குற சாமினா நீதான் இந்த வீட்டை காக்குற சாமி. போக்கா, தினமும் நீ இதையத்தான் சொல்லுத. எல்லா போமா. மொக 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 மொகன நக 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 நகன டிகுகுண 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 டிகுண ரி 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 ரி. என்றனையானும் ஏக வச்ச மைந்தன் வேண்டும் பரமழிதுதவும் லீலா லீலா வினோதம். ஊருக்குள்ள 4-5 அண்ணன் இருக்கிறவெல்லாம் சந்தோஷமா ஜாலியா இருக்கா. ஒரே ஒரு அண்ணனை வச்சுக்கிட்டு நாம படுற பாடு இருக்கே. ஐயோ சும்மா இருட்டி. ஐயோ, பார்த்து ஓட்டக்கூடாதா? அம்மா அடே வெட்டுக்கிளி அண்ணே விழுந்தப்ப வேட்டி விலகுச்சால. இதெல்லாம் முக்கியமானே. மாமா பையன் மானம் போனம் பையனா ஆயிடக்கூடாதுல்ல. ரொம்ப ஜாஸ்தி நீ பண்ணுது. பார்த்து வரக்கூடாதா? பார்க்க தாங்க வந்தோம், பார்த்துட்டோம். நீ நல்லா இருக்கியா பொருணி? நான் தான் இந்த கேள்வியை கேட்கணும். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கே. ஆ? இல்ல சூப்பரா இருக்கேன்னு சொன்னேன். ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டக்கூடாது. தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. அண்ணன் நிறைய தர்மம் பண்ணிருக்காப்புடி. அதனாலதான் ஹெல்மெட் போடாம வந்திருக்காப்புல. பேசுறதுல நம்ம ஆளுங்களை அடிச்சுக்கவே முடியாது. கொஞ்சம் எரியும்,
பொறுத்துக்கோங்க. 108 அழகு குத்தி டீல நடக்கும்போது கம்பீரமா நடந்த மனுஷன் இம்புட்டு காண்டி பஞ்சு பட்டு அண்ணனுக்கு என்ன ஆயிட போகுது? ம். எரியலையா? எப்படி இப்படி ஒரு வில் பவர்? எங்க மருந்து வச்சு அவருக்கு இல்லங்க எனக்கு. ஐயோ, சாரி சாரி சாரி, ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இப்ப அவர் கைக்கு போட்டு பாருங்க எப்படி கத்துவாருன்னு தெரியும். என்னது எரியலையா? அண்ணே ஊசினே. பரணி, ஊசில வேணாம்ல. ஐயோ டிடி போட்டே ஆகணும். அது எதுக்கு போட்டுக்கிட்டு டீட்டிலாம் வாழாம்ல. அப்படி திரும்புங்க, வேட்டியை கொஞ்சம் இறக்கி விடுங்க. ஐயோ ஐயோவா, அழகு குத்தி நெருப்புல எல்லாம் இறங்குனன்னு சொன்னீங்க. ஊசி போடுறதுக்கு முன்னாடி ஏன் இப்படி அலறீங்க? இந்த அலறல் ஊசிக்கு இல்லங்க, வேட்டியே இறக்க சொன்னதுக்கு. இந்த ஊசி இடுப்புல தான் போடணும். இல்ல வேணாம் வேண்டாம், கையிலே போட்டுடலாம். நான் டாக்டர், என்கிட்ட எதுக்கு வைக்கும்? காட்டுங்க. இல்ல வாப்பனா இருக்கு, நீங்க கையிலே போட்டுரு. சரி, கையை காட்டுங்க. இன்னும் ஊசியே போடலங்க. ஒண்ணும் பயப்பட வேண்டாம், என்னையே பாருங்க போதும். நாங்காலி நாங்காலி அரணி தேங்க்ஸ். எதுக்கு? இல்ல ஊசி மருந்துலாம் போட்டு விட்டு வைத்தியம் பண்ணல, அதுக்குதேன். சரி, சாரி. எதுக்கு? உங்களை இடிச்சு கீழே தள்ளினதுக்கு. ஐயா, அதுக்கு எதுக்கு போய் சாரி சொல்லிட்டு? சந்தோஷம் தானே. என்னது சந்தோஷமா? இல்ல இடிச்சதுனால உன்னைய பார்க்க முடிஞ்சது, பேச. கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள். என்னவாமா காத்து இந்த பக்கம் அடிக்க? என்ன எல்லாம் போஸ் கொடுத்து நிக்கிறிய? என்னாச்சு? என்ன என்ன வாயில எல்லாம் கொழுக்கட்டையா வச்சிருக்கிய? என்ன மாமா, என்னாச்சு இவளுக்கு? கண்ணகி இந்த கால் ஜலமோட நீதி கேட்க வந்த மாதிரி இவனோ போன காட்டு உட்காந்துருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னையே தூக்கிட்டு நிப்பா. என்னது? ஏ தமிழ, என்னன்னு கேட்கம்ல? என்னாச்சு? என்ன
இது என்ன? இத கேட்கதான் இம்புட்டு தூரம் வந்தியா? ஏகிலி அண்ணே. அது என்னன்னு சொல்லி அனுப்பல. அதாகப்பட்டது தமிழே. இலை, அப்படியே எட்டி ஆமா. உதைச்சுன்னு வையேன். சோத்துல அப்படியே பல்லி மாதிரி தமிழ் ஒட்டிப்பேன். எதுக்கு சின்ன பையில போட்டு மிரட்டிட்டு இருக்கா? உனக்கு என்ன பிரச்சனைப்பா? மாமா எதுக்கு இவ கோட்டிக்காரி வந்து நிக்கா? ஆமா, கோட்டி தான் பிடிச்சிருக்கு. எனக்கு இல்ல, உனக்கு. என்ன வளருதா? ம். மாமா அவளை கொஞ்சம் விளங்குற மாதிரி பேச சொல்லிட்டியா? அத்தா, என்ன பாரும். ஒரு நாள் என்னைக்காச்சும் ஒரு நாள் என்ன நீரு உம்ம வண்டியில டபுள்ஸ் அடிச்சிருக்கீரா? அதுக்குள்ள போட்டு கொடுத்துட்டாயிலோ. இன்னைக்கு ஊர்ல இருக்கிற எவ்வளையோ ஏத்துக்கிட்டு டபுள்ஸ் அடிச்சிருக்கீரு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்கேன். ஏன் கிட்ட இல்லாதது அப்படி என்ன அவகிட்ட இருக்காத்தா? என்ன என்ன வளர்ற? நானாச்சு டபுள்ஸ் ஆச்சு. நான் ஸ்ரீ வைகுண்டத்துல வெங்காயம் மூட்டை ஏத்திக்கிட்டு, ஆறுமுக நேரில காய்கறி மூட்டை ஏத்திக்கிட்டு, அம்பா சமுதிரத்துல மிச்சர் பாக்கெட் வாங்கிட்டுல. அவ ஆதாரத்தோட பேசுதானே. அவ ஆதார் கார்டு வச்சு பேசுறா பயந்துரும். ஐயோ, ஆதார் கார்டு இல்லனே, ஆதாரம். என்ன ஆதாரம்? அவ குறும்படம் வச்சிருக்கானே. தமிழ், அண்ணனுக்கு சரியா விளங்கல, அந்த குறும்படத்தை காட்டு. ஆறுது? அதத்தான் நானும் கேக்கேன். யாரது? நம்ம அத்தை மக பரணி. உங்க அப்பனுக்கு மானமும் மரியாதையும் உசுருக்கு மேல, புரியுதா? தாலி கட்டிக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் இந்த வீட்டு பொண்ணா நடந்துக்கணும். உனக்கு பேசி முடிச்சாச்சு. ஊருக்குள்ள எவனாச்சும் ஏதாச்சும் கொளுத்தி போட்டா அசிங்கமா போயிருப்பான். பரணி, அம்மா, என்ன டீ? என்னை முதல்ல இந்த கல்யாணத்துல இருந்து காப்பாத்திருமா. பரணி, நான் சீரியஸா சொல்றேம்மா. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, நான் உசுரோடவே இருக்க மாட்டேன். அப்படியே போட்டோம்னா இதுக்குதான் அம்புட்டு தூரம் உன்னை அனுப்பி வச்சு டாக்டருக்கு படிக்க வச்சோமா? அதுதான் நான் பண்ணிட்டேனே. அதுக்கு இப்படி ஒருத்தனையா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்? அதுக்கு என்ன டாக்டருக்கு படிக்க அனுப்பாமலே இருந்திருக்கலாமே. அப்படி ஒரு உலகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படிமா என்னால இந்த ஊருக்குள்ள அந்த பாத்திர கடைக்காரனை கட்டிக்கிட்டு வாழ முடியும்? இத்தனை வருஷம் அப்பாவுக்கு பயந்து பயந்து வாழ்ந்தாச்சுமா. மீதி இருக்கிற வாழ்க்கையையும் அப்படி ஒரு ஆம்பளை கூட என்னால வாழ முடியாது. ஏய், பொறுட்டி பொறு. படப்படன்னு புரியாது. என்ன செய்யலாம்னு யோசிக்குது. அம்மா, நான் இன்னைக்கு சென்னையில போய் படிச்சு டாக்டரா இருக்கேன்னா அதுக்கு நீதாம்மா காரணம். அதுக்கு ஒரு பொய்ய சொன்னோம். நேரம் சரியில்லை. அப்பாவும் பொண்ணும் பக்கத்து பக்கத்துல இருக்க